ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருக்கிறது என்றால் கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். அதுவும் நெடுங்காலமாய் காத்திருப்பது நம்முடைய இருதயத்தையே சோர்ந்து போக பண்ணும், இளைக்க பண்ணிவிடுமா. ஆனால் நம் காத்திருந்த காரியம் அல்லது விரும்பின காரியம் வரும் பொழுது அது நமக்குள் ஒரு ஜீவனை போல, ஜீவ விருட்சத்தை போல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அவள் முன்பாக வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் சவால்கள், செங்கடல், வண்ணாந்தரம், கரடு முரடான பாதை, யோர்தான், எரிகோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்கள் கானானை நோக்கி தான் போகிறார்கள். அவருடைய பிரயாணம் அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் கானானை நோக்கி இல்ல, எகிப்தின் மேலே தான் இருந்தது. அதுதான் பிரச்சனை. சில காரியங்கள் உடனே நம்முடைய கரங்களிலே கிடைக்காவிட்டால் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த கானானுடைய மேன்மையை அறியாமல் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தது போல முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். தேவன் சில காரியங்கள்ல தாமதிக்கிறார் என்று சொல்ல முடியாது. அவர் சரியான நேரத்துல தான் செய்வார். நமக்கு அது தாமதமாக தெரியலாம். அது தாமதமாக நமக்கு கிடைக்கிறது போல் தெரிஞ்சாலும் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். அப்பதான் அந்த பொருள் வெயிட்டா நல்லாக இருக்க முடியும். கடைசியில பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குரிய மேன்மையை அறிந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்திருந்தால் வனாந்தரத்தை குறித்து கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். எப்பொழுது கானான் தேசத்தை போய் சென்றடைய முடியும், எப்பொழுது கானானுக்குள் பிரவேசிக்க முடியும், எப்பொழுது கானானுக்குள் இது எங்களுக்கென்று தேவன் வைத்த தேசம், அதை சுதந்திரிக்க முடியும், அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்போடு விருப்பத்தோடு அவருடைய கால்கள் கானானை நோக்கி தீவிரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் சிந்தனைகள் எல்லாம் எகிப்தில் இருந்தது, சரீரம் வனாந்தரத்தில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய சிந்தனை இன்னொரு இடத்துல இருக்கும், நம்முடைய சரீரமும் இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த நிலைமையை மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலக வாழ்க்கை போராட்டங்கள் தான், வனாந்தரங்கள் தான், பாடுகள். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு என்றென்றும் வாழ்கிற ஒரு பரம கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனுடைய மேன்மையை எண்ணி பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சிந்திப்போம். பாடுகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, கைவிடப்பட்ட நிலைமை வரும்பொழுது, மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது, எதிர்பார்த்தது நடந்தது உண்டு, அல்லது நான் விரும்பினது எதுவுமே நடக்கலன்னு சொல்றீங்களா? கானான் தேசம் இருக்கிறது. நாம் விரும்பினதை காட்டிலும் அதிகமான நன்மை நிறைந்த தேசம், ஆண்டவரோடு வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதுவரை வண்ணாந்தரங்கள், போராட்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் இருந்தால் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் ஆயத்தமாயிருச்சுதான். இப்போ எல்லாரும் உட்காந்து அங்கங்கிருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு வாலிபனுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்து எத்தனை புத்தகங்களை புரட்டி புரட்டி படிக்கிறது, எத்தனை இதுக்குள்ள போயிட்டு புதுசு புதுசா நம்ம ரீட் பண்ணி என்ன அப்டேட் பண்ணது கோவத்துல இந்த புக்கை தூக்கி அடிச்சான். இப்போ படிப்பும் இதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த விரக்தியில தூக்கி எரிஞ்சிட்டு எவ்வளவு நாள் தான் இதே பாடு, இதே தான். இந்த எக்ஸாம் முடிஞ்சா அதுங்கிறாங்க, பிராக்டிக்கலுங்காங்க, அங்க போனா அதுங்கிறாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி ஃபீல்டு ஒர்க்குங்கிறாங்க, பல வித பிரச்சனை. அப்படி சோர்ந்து போய் தூக்கி அடிச்சுட்டு உட்காந்துட்டான். ஆனா அவனுடைய நண்பன் ஆண்டவருக்கு பயந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவன் அதை பார்த்துட்டே இருக்கிறான். அவனும் அருகில் இருந்தா படிக்கிறான். கொஞ்ச நேரம் தாண்டவனும் கிட்ட போயிட்டு இவன் அமைதியா அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டான். அவன் சொன்னா, ஏன் இப்படி நடந்துக்கிறா? உனக்கு என்ன தெரியும், இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் தான் ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறாங்க, செகண்ட் இயர், அப்புறம் ஃபோர்த் இயர் முடிஞ்சாலும் இதை முடிச்சாலும் அடுத்தாலும் படிச்சாதான் முடியுங்கிறாங்க. பல வித இருக்கும்போது நீ பொறுமையோடு இதை படிச்சுதான் ஆகணும். படிச்சு பட்டத்தை வாங்கின பிறகு பாரு, நீ டாக்டர் ஆயிருவா. அப்புறம் உனக்கு ஒரு கிளினிக் போட முடியும். அது பிறகு நிறைய பேருக்கு நீ சேவை செய்வதோடு மட்டும் உனக்கு வருமானமும் வரும். ஒரு வீடை கட்ட முடியும். உன் பெற்றோர் அதுல வச்சு உனக்காச்சும் இவ்வளவு பிரயாசப்படுறாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைக்க முடியும். கார் வாங்க முடியும்னு நல்ல வசதிகளை ஏற்படுத்த முடியுமா? அவைகளெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானா இப்போ இந்த பாதை, இந்த வண்ணாந்திரம் மாதிரி இந்த கஷ்டமான பாதை, கடினமான பாதையில நீ கடந்து தானே போகணும்னு சொல்லி புரிய வச்சானா. அப்படியே யோசித்தான். உண்மைதான், நீ கஷ்டப்படாம எல்லாத்தையும் சுதந்திரிக்கும் நினைக்கும் போது ஒரு அது குறுக்கு வழியாகத்தான் இருக்க முடியும். அது வேதனை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆண்டவர் நியமித்த பாதையில போவோம், பொறுமையா இருப்போம். நியமித்த காரியங்களை குறித்த நேரத்துல கர்த்தர் நமக்கு செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் அநேக நேரத்துல நாங்க சோர்ந்து போகிறோம். அவசர உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் உடனே நடக்கணும், உடனே வந்துடணும், உடனே செய்யணும்னு சொல்லி இப்படிப்பட்ட காலகட்டத்துல இருக்கிற எங்களுக்கு அநேக நேரத்தில் பொறுமை இழந்து விடுகிறோம். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு வேதனைனாலும் கலக்கத்தினாலும் நிறைந்து இருக்கிறதப்பா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிற கூட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை இழந்த சூழ்நிலை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில நினைத்தருளுவீராக.
காத்திருக்கிற காரியங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள்லாம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இப்படி வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. வேதத்தில் அதை பார்க்க முடிகிறதே. இதனாலும் யாரெல்லாம் காத்திருந்து சோர்ந்து போய் இன்னும் கிடைக்கவில்லை, இன்னும் நடக்கவில்லை, ஏமாற்றம் தான் இருதயத்திலே தொய்வு ஏற்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை இந்த நாளில நினைவு கூர்ந்து வலதுகை பிடித்து தைரியம் கொடுத்து தட்டி கொடுத்து திடன் கொள்ளிட்டு சொல்லி பலப்படுத்துவீராக. காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. பெரிய ஆசீர்வாதங்கள் முன்னாடி வச்சிருக்கிறீங்கப்பா. அதை எங்கள் கண்கள் பார்க்கட்டும். எங்கள் சிந்தனையிலே அவைகளால் நாங்கள் நிரம்பி இருக்க உதவிச்சு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு முன்பாக இருக்கிற வண்ணாந்தரங்கள் பாடுகளை பார்த்து பயந்து விடாதீர்கள். அதற்கு பின்பு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க கர்த்தர் நிச்சயமாக கிருபை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.